Hello friends, welcome back to Nalnimes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு Nalnimes ரெசிபீஸ்ல டேஸ்டான ரெண்டு வெஜ் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டுமே வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோயா கிரேவி தான் பண்ண போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சோயா வந்து ஒரு சுடு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பத்துக்கு வதங்கினாம ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா சுருள வதங்கி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க சோயாவை வந்து நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துறேன். மல்லித்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். சிக்கன் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா இல்லை கரம் மசாலா இது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி சுருள வரும்போது நம்ம பல்ஸ் அரைச்சி வச்சுக்கிற சோயாவை சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து இந்த மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம சோயாவை வந்து முழுசாக போட்டு செய்யறதை விட இந்த மாதிரிக்கு பல்ஸ் அரைச்சி போட்டு செய்யும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நல்ல கிரேவியுமே வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்மளுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் வச்சுருக்கேன் சப்பாத்தியோட சர்வ் பண்ணுறதுனால. ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா சுண்டுற அளவுக்கு வந்து வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிச்சு திக்கானதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். நான் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சோயாலையும் வந்து நான் உப்பு தண்ணியில் போட்டு தான் ஊற வச்சுருந்தேன். அதனால் வந்து ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு தான் சேர்த்துறேன். ஃபைனலாக வந்து மேலே கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தியோட சர்வ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் வந்து மல்டிகிரெயின் சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பும் முருங்கைக்கீரையும் வச்சு கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக விடலாம். பருப்பு வந்து நல்லா வெந்து வரட்டும். இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மேசாகிற அளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மேஷ் பண்ணி விடலாம். நான் வந்து கரண்டிலேயே வச்சு கலக்கும்போதே வந்து நல்லா மேஷாகி வந்துருச்சு. இல்லைன்னா பருப்பு மெத்து வச்சு கூட கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். இப்போ பருப்பு வேகும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தியாச்சு. இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சிருந்தாமல் ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு தேவையான உப்பும் கொஞ்சமாக வந்து வரமிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம இப்போ பருப்பில் சேர்த்துடலாம். இப்போ டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே வந்து சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரைஸுக்குமே சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃபைனலாக வந்து நம்ம பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து சப்பாத்தி கூட முருங்கைக்கீரை பருப்பு கூட்டும் சோயாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.